ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கும். பட் நிஃப்டி பேங்க் பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி 23 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,611 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 80,267 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 97 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 54,635 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 174 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 33,655 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 37 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் அப்டேட் ஆகிருக்கும் போல். ஸோ எனக்கு இன்னும் கிடைக்கல, லேட்டாக தான் அப்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். 29th டேட்டா தான் இருக்குது இதில். ஸோ அப்டேட் ஆகணுன்னா நாளைக்கு வீடியோவில் நான் சேர்த்து அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ஆக்சுவலி ஐபிஎல்லில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்படிச்ச டீமில் ஆர்சிபியும் ஒன்று. ஸோ நான் ஆர்சிபி ஃபேன் தான், அதனால் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் காத்திருப்புக்கு அப்புறம் கப்படிச்சாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நடந்துச்சு, அது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்க. ஆர்சிபி வந்து ரீசென்ட்லி ஆஃப்டர் அவங்க கப் அடித்ததுக்கப்புறம் ஒன் டைம் நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஆர்சிபி சேலுக்கு வருது அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்த்தோம். கடைசியில் ஆர்சிபி ஏதாவது ஸ்பெகுலேஷன் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஆர்சிபியோட ஃப்ரான்ச்சைஸ் சேல்ஸுக்கு வருது. கிட்டத்தட்ட $2 பில்லியன் அளவுக்கு வேல்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 17,000 கோடி மேலே வருது. ஆர்சிபி இதை விற்க போகிறது டைஜியோ அப்படிங்கிறவங்க தான் ஓனர் போல். அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதை செல் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட மோஸ்ட்லி அவங்க தான் அதிக அளவு பர்சன்டேஜ் ஸ்டேக் வச்சுருக்காங்க. இதில் வாங்க போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீரம் இன்ஸ்டியூட்டோட ஆர்டர் பூனாவாலா அவர் தான் வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறாங்க. சீரம் இன்ஸ்டியூட்டோட ஆர்டர் பூனாவாலா அவர் தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆல்ரெடி முன்னாடியும் ஒருக்கு எப்படி நியூஸ் வரும்போது அது ஸ்பெகுலேஷன் தாங்க. இதுவும் கன்ஃபார்மாக தெரில, நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிடி டெக்னாலஜிஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் பயங்கரமான அடி 8% விழுந்திருக்கு. 1112 ரூபாவில் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்டில் 37 டைம்ஸ் மேலே ஏர்னிங்ஸில் இருக்குது கேபிடி டெக்னாலஜிஸ். டெட் ஃப்ரீ கம்பெனி, ஒரு ஷார்ட் டேர்மில் கூட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த கம்பெனி இந்த கேபிடி டெக்னாலஜிஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக விழுந்திருக்கு. அதாவது இந்த வருஷத்தில் ஹையஸ்ட் சிங்கிள் டே ஃபால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரீசன்ட் பார்க்கும்போது அதிக அளவில் வால்யூம்ஸ், அதிக அளவில் செல்லிங் நடந்திருக்குது. ஆக்சுவலி 20 டே ஆவரேஜ் நீ பார்க்கும்போது 7.5 lakh ஷேர் வந்து கை மாறி இருக்குது. ஆனால் இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா 38 lakh ஷேர் வந்து கை மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கேபிடி டெக்னாலஜிஸில். ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஏன்னா லாஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து ஐடி கம்பெனிஸில் பெருசாக இல்லை. இந்த குவார்ட்டரும் அதுதான் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸுமே லே ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆசஞ்சரே 11,000 பேரை 3 மாதத்தில் வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன கம்பெனிஸ்லாம் என்ன மாதிரி அப்டேட்ஸ்ன்னு தெரில. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது கேபிடி டெக்னாலஜிஸுக்கு இது வந்து சிங்கிள் டே ஃபால் 12 monthsல. அக்டோபர் 2024 ஒருக்கா 14% விழுந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு சிங்கிள் டே ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கேபிடி டெக்னாலஜிஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. கோஎண்டிங் பார்ட்னர்ஷிப், கோல்ட் லோன் சம்மந்தமாட்டு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செமி அர்பன், ரூரல் இந்தியா இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, அன்பேங்க் கஸ்டமர் செக்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேங்க் ஆஃப் பரோடாவும் ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸும் கோஎண்டிங் பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. லெண்டிங் பார்ட்னர்ஷிப்பு. இது பேங்க் ஆஃப் பரோடா ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஐசிசி பேங்க் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு 216 crores ஒர்த் ஆஃப் ஜிஎஸ்டி டிமாண்ட் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 216 கோடி ஒர்த் ஆஃப் ஜிஎஸ்டி டிமாண்ட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஃபேஸ் பண்ணுறாங்க. இது வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டி எல்லாமே சேர்த்து. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. லூப்பினுக்கு வந்து யூஎஸ்எஃப்டி ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பீடியாட்ரிக்ஸ், ரிவாரோக்ஸாபன் அந்த டேப்லெட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவாரோ சாக்பன் அப்படின்ற டேப்லெட்ஸுக்கு வந்து யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓரல் சஸ்பென்ஷன் 1 mg 1 ml 2 வேரியண்ட்டில் வருது. இது வந்து பயோ ஈக்குவலன் டு ஜார்லெட்டோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பீடியாட்ரிக் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யூஎஸ் சேல்ஸ் எஸ்டிமேட்டட் ஆனுவல் யூஎஸ் சேல்ஸ் வந்து $11 million. இது லூப்பினுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் அந்த டூ வீலர் எலக்ட்ரிக் சேல்ஸ் வந்திருக்கு. எலக்ட்ரிக் 2 வீலரோட சேல்ஸு டோட்டலாட்டு பார்க்கும்போது செப்டம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் 96,031 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்குது. இதில் டிவிஎஸ் மாடல் மட்டுமே 21,052 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 21.9% மார்க்கெட் ஷேர் ஓன் பண்ணுறாங்க. ஏத்தர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 16,558 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 17.2% மார்க்கெட் ஷேர் அவங்க வச்சுருக்காங்க. ஓலா வந்து 4th பொசிஷனுக்கு போயிருக்குது. 12.7% இருக்குது அவங்களோட மார்க்கெட் ஷேர். ஆனால் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 27.3% விழுந்திருக்கு. ஹீரோ மோட்டார் காப்போட அந்த விடா வந்து நல்லாவே ட்ராக்ஷன் கொடுத்துருக்குது. நல்லாவே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ஹீரோ மோட்டார் காப்பு 11,856 யூனிட்ஸ் வந்து ஹீரோ மோட்டார் காப் மட்டுமே விற்றுருக்காங்க.
பஜாஜ் ஆட்டோ 17,972 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஆக்சுவலி பஜாஜ் ஆட்டோவோட இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் 20.9% இருந்த அந்த மார்க்கெட் ஷேர் இப்போ 18.7% குறைஞ்சிருக்குது. டிவிஎஸ் மோட்டாருக்கு 20.4%லேருந்து இப்போ 21.9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏத்தருக்கு 14.6%லேருந்து 17.2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓலாக்கு தர்மா டி ஓலாக்கு 27.3% இருந்து இப்போ 12.7% குறைஞ்சிருக்கு. பட் டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீடர்ஷிப்பை கெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோ மோட்டருக்கா 11,856 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 12.3% மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 4.7% இருந்தது. இப்போ அது எங்கேயோ மும்மடங்குன்னு சொல்லலாம், 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹீரோ மோட்டர் கப்போட சேல்ஸு. ஏன்னா அந்த விடா ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மார்க்கெட்டில் ட்ராக்ஷன் இருக்குது. இது போக ஆம்பியர் அவங்க ஒரு 4.1% ஷேர் வச்சுருக்காங்க. 3,912 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து 2,078 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 2.2% ஷேரு. பியூர் இவி அவங்க வந்து 1,674 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 1.7% ஷேரு. ரிவர் அவங்க வந்து 1,519 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 1.6% ஷேர் வச்சுருக்காங்க. இது வந்து எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜிண்டால் பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஜிண்டால் பவருக்கு இது அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதானி குரூப்புக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்கு. டால்மியா பாரத்துக்கு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. பிஎன்சி இன்ஃப்ராடெக்குக்கும் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிண்டால் பவருக்கும் வந்து கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. எஸ்பிஐ கார்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸை வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க நவம்பர் 1 இதில் வந்து நியூ டிரான்சாக்ஷன் பேமெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து கூடுது, சம் ஆஃப் தம் குறையுது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட டிரான்சாக்ஷனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பேமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து 1% வந்து டிரான்சாக்ஷன் அமௌண்ட் பிடிக்கிறாங்க. இது போக நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இந்த கிரெட்டு, செக்கு, மொபிக்விக் இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வருது. ஸோ நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து எஸ்பிஐ கார்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ அக்டோபர் 7 ஓப்பன் ஆகி அக்டோபர் 9 க்ளோஸ் ஆகுது. 10.18 crore ஷேர் விற்கிறாங்க. 11,500 கோடி கிட்ட இருக்கும் அந்த ஐபிஓ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேலில் தான் இதை பண்ணுறாங்க. இது போக டாடா கேபிட்டல் ஐபிஓ வருது. ஸோ இது வந்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப் மை இந்தியா அண்ட் மேட்ரிக்ஸ் ஜியோ சொல்யூஷன்ஸ் இவங்க வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஜியோ பாஸ்டியல் கொலாபரேஷன் சம்மந்தமாட்ட. ஆக்சுவலி மேட்ரிக்ஸ் ஜியோங்கிறது ஒரு ட்ரோன் பேஸ்டு எல்டிஆர் மேப்பிங்கு. அவங்க வந்து டிஜிட்டல் இன்ஜினியரிங் ஃபார்மாட்டும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா மேப் மை இந்தியா கூட மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஜியோ ஸ்பேட்டியல் கொலாபரேஷன் சம்மந்தமாட்டு அர்பன் பிளானிங், ஸ்மார்ட் கவர்னன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது பேசிஸில் இது வந்து மேப் மை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பிள் ஐஃபோனோட பிக்கஸ்ட் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சராக இருக்கிறது ஃபாக்ஸ்கான். இப்போ பெகட்ரான் இருக்கிறாங்க, விஸ்ட்ரான் இருக்கிறாங்க, இது மாதிரி டிக்சன் டெக்னாலஜிஸ் இருக்குது. அதில் ஒரே மாதிரி கம்பெனி தான் இந்த ஃபாக்ஸ்கான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் இப்போ சம் டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் கண்டிஷன் இருக்குது. இதனால் இப்போ ஐஃபோன் 17 மேக் பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஷென்ஷாங்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஐஃபோன் 17 மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சைனாவோட லேபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பெருசாக இல்லாததுனால அங்கே வந்து லேபர் வந்து ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாட்டு நைட் ஷிஃப்டெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வேலை பார்க்க வைக்கிறாங்க. இது போக எக்ஸசிவ் ஓவர் டைம்னு சொல்கிறாங்க. ஆனால் பெருசாக அவங்களுக்கு சேலரி கொடுக்கல. இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லேபர் வந்து எங்களுக்கு வந்து லிமிட்டட் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா டைம் பார்க்குற சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. சேலரி ப்ராப்பராக கொடுக்காதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுனால அங்கே ஐஃபோன் 17 ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஃபாக்ஸ்கான் தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இல்லை, சைனாவில் இது நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசிஎஸோட சிஹெச்ஆர்ஓ இருந்த, அதாவது சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃபீஸராக இருந்த மிலின் லாக்கார்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் பண்ணிட்டு போகிறாரு. அவருக்கு பதிலாட்டு சுதீப் குனுமால் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டிசிஎஸில் வந்து அப்டேட்டு. அக்டோபர் 1 பார்த்தீங்கன்னா அவர் வந்து எஃபெக்டிவ் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குனுமாலுக்கு ஐடி சர்வீஸ் செக்மெண்ட்டில் 2000 வருஷத்தில், அதாவது 2000 அந்த வருஷத்துலேருந்தே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேங்கிங்கில் ஹெச்ஆர் ஃபங்க்ஷனு, ஃபினான்ஷியல் சர்வீஸ், இன்சூரன்ஸு இதில் எல்லாமே அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது வந்து டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மோட்டிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாக் பாரத் ஃபோர்ஜில் வந்து ஸ்டேக் வாங்கியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பாரத் ஃபோர்ஜில் வந்து மோட்டிலால் ஓஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 0.64% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. டிசிஎஸில் வந்து அப்டேட்டு. டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 17.52 lakh ஸ்கொயர் ஃபீட்டு கமர்ஷியல் ஆஃபீஸ் ஸ்பேஸ் சட்டாவா நாலேஜ் பாயிண்ட் பெங்களூரில் 975 கோடி ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா
எடுத்திருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க லீஸுக்கு. இது வந்து அவங்களோட ஆஃபீஸ் பர்பஸுக்கு எடுத்திருக்காங்க. பெர் மந்த்துக்கு 15.37 crores வந்து அவங்க ரெண்ட் பே பண்ணணும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 87.73 rupees. செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு 25 crores பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.